Experience your dream retirement life for a day. திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு மேயர் தேர்தலில் திமுகவிற்கு எதிராக போட்டி வேட்பாளராக களமிறங்கிய மாமன்ற உறுப்பினர் திமுகவிலிருந்து நிரந்தரமாக விலகுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு கடிதம் எழுதியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகராட்சி 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ். இவர் திமுகவின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை ஒருங்கிணைப்பாளர், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பணியின் ஒருங்கிணைப்பாளர், 6வது வார்டு பிரதிநிதி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தார். இந்நிலையில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் பவுல்ராஜ் உள்ளிட்ட 3 மாமன்ற உறுப்பினர்கள் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டனர். இந்த 3 பேரில் 2 கட்சி தலைமையை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால் அவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டனர். ஆனால் பவுல்ராஜ் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்படவில்லை. இதையடுத்து பவுல்ராஜ் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். அந்த கடிதத்தில், நான் மாமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற பின்னர் எனது வார்டு பணிகள் எதுவும் நடக்கவில்லை என கூறி பல்வேறு போராட்டங்களை நடத்தினேன். இதனால் நான் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டேன். ஆனால் என்னை அழைத்து எதற்காக போராட்டம் நடத்தப்பட்டது என்று ஒருமுறை கூட யாரும் கேட்கவில்லை. இந்த சமயத்தில் முன்னாள் மேயருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திலிருந்து என்னை பின்வாங்க வேண்டும் எனவும், இதை செய்தால் மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் மாவட்ட நிர்வாகிகள் வாக்குறுதி கொடுத்தனர். ஆனால் என்னை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. எனக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டதால் என் அதிருப்தியை தெரிவிக்கவே மேயர் தேர்தலில் போட்டியிட்டேன். எந்த மாமன்ற உறுப்பினரிடமும் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என நான் பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் பெருவாரியான வாக்குகள் எனக்கு கிடைத்தது. மன்னிப்பு கடிதம் கொடுத்து சுமார் 9 மாதங்களாகியும் மேயர் தேர்தலில் தனது அதிருப்தியை நேரடியாக தெரிவித்தும் கூட கட்சி ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே சுயமரியாதையே பெரிது என்பதால் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக விலகிக் கொள்கிறேன் என்று பவுல்ராஜ் கடிதம் அனுப்பியுள்ளார். திமுக சார்பில் போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற ஒருவர் சுயமரியாதையே பெரிது என குறிப்பிட்டு திமுகவின் தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.